கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் நீ திரைப்படத்துல நடிச்ச, நாங்க அதை பத்தி ஒன்னும் சொல்லல. இந்த 2 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களுக்காக கொரோனா வந்துச்சுல, வருஷம் தவறாம இந்த கடலூர்ல வெள்ளம் வந்துச்சுல, எப்பயாவது ஒரு நாளாவது இந்த விஜய் அவர்கள் களத்திலே நின்று மக்களுக்காக, மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் கேட்பான், மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வருவான், எப்படிங்க ஏத்துக்கிறது? ஒரு தியாகம் வேண்டாமா? ஒரு உழைப்பு வேண்டாமா? ஒரு கருணை வேண்டாமா? ஒரு அனுபவம் வேண்டாமா? கொத்தனார் வேலைக்கு போறது கூட அந்த மேஸ்திரிட்ட போய், ஐயா எனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த கொத்தனார் வேலையை கொடுங்கன்னா உனக்கு என்ன முன் அனுபவம் இருக்கிறது என்று கேட்கிறார்களே. ஒரு சாதாரண பெட்டி கடையில போய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த முதலாளி உனக்கு என்ன முன் அனுபவம் இருக்குன்னு கேட்கிறது. இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர் பதவியை எந்த முன் அனுபவம் இல்லாம இந்த தாய் தமிழகத்திலே இன்றைக்கு தூக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை நாம் என்னவென்று சொல்வது? ஆகவே இந்த அரசு, தாவேக அரசு, விஜய் தலைமையிலான தாவேக அரசு நிரந்தரமான அரசு அல்ல. தாவேக அரசுடைய அந்த ஆயுள் காலம் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்றைக்கு வேணுமானாலும் அந்த அரசு வீட்டுக்கு போகலாம். இப்பயே 22,000 கோடி கடனை வாங்கிட்டானுங்க 3 மாசத்துல. நீங்க நம்பவும் மாட்டீங்க. நீங்க நம்பலன்னா நீங்க எங்களுக்கு சட்டசபையில கொடுப்பாங்க கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட், சிஏஜி ரிப்போர்ட், அதே மாதிரி ஜெனரல் அக்கவுண்ட்ஸ் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. அதை போய் நீங்க ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த 3 மாசத்துல சத்தியமா சொல்றீங்க 22,000 கோடி வாங்கி விட்டாங்க. 5 வருஷத்துல கொரோனா காலத்துல பத்திரப்பதிவுல வரி இல்ல, 1020 வரி வரல, எதுலயும் வரல. இதெல்லாம் எங்களுக்கு என்னடா உதயகுமார்னு கேக்குறீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னும் அதிரடி அறிவிப்புலாம் இருக்கு. ரெஸ்டோ பார்னு ஒன்னு அறிவிக்க போறாங்க. வீட்டோட குடும்பத்தோட போய் குடிச்சுக்கலாம். யாருக்கும் இனிமேல் தயக்கம் இல்லை. நம்ம மட்டும் போனா தானே வீட்டுக்காரம்மா வையும். இனிமேல் வீட்டுக்காரம்மாவையும் கூட்டிட்டு போய் குடிச்சுக்கலாம். ரெஸ்டோ பார் தனியார் மயம். அதுபோல தாவேக கட்சிக்காரர்களுக்கு கொடுக்க போறாங்க. இதெல்லாம் அறிவிப்பு வல்லதா இல்லையான்னு பாருங்க. இந்த புசியா இருந்து ஆய்வுக்கு போறான் இந்த கூவத்துல. ஏன்னா அந்த வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல வரும். அதனால தூர்வாருகிற பணிய டக்குனு கார்ல இருந்து இறங்கி சைரன் கார்லாம் விட்டுட்டு, எஸ்கார்லாம் விட்டுட்டு, ஹெல்மெட்டை தூக்கி போட்டுக்கிட்டு டக்குனு 2 வீலர் எடுத்துட்டு சல்லுன்னு போயிட்டான். எங்கடா போறான்னா கூவத்துக்கு போறான். நின்றுட்டு இப்படி நிக்கிறான். அவர் என்னங்க பண்றாருன்னு பக்கத்துல இருக்கிறவர் கேட்கிறான். பிடபிள்யூடி அதிகாரி. அவர் ஆய்வு பண்றாரு அப்படின்னா உடனே அவன் கேட்கிறான், எங்க ஆய்வுனா என்கிட்ட கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும். நான் இங்க நிக்கிறேன், அவர் அங்க நிக்கிறாரு, இது எப்படி ஆய்வு? நீ சொல்றது ரியல் ஆய்வு, எங்க அமைச்சர் மேற்கொள்றது ரீல்ஸ் ஆய்வு. ரியல் ஆய்வுக்கெல்லாம் இங்க வேலை இல்லைன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். இந்த தியேட்டர் எல்லாம் போய் அமைச்சர் எல்லாம் அழுகுறாங்களே, அவங்கிட்ட எல்லாம் விசாரிச்சேன். ஏன்டா இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லங்க அது கடைசி படங்க, அதனால நாங்க அழுகுறோம். கடைசி படம்னு அழுகுறீங்களா, கடைசி ஆட்சின்னு அழுகுறீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப உங்களை ஆட்சியில உட்கார வச்சதுனால மக்கள் தான் அழுகுறாங்க.